ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு அடிக்கடி நான் செய்யக்கூடிய புளிப்பு கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க. கடாயில் ஆயில் விட்டு இதில் ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம், 2 தக்காளி நல்லா காரசாரமாக இருக்கணுங்கிறக்காக பச்சை மிளகாய் தாராளமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, புளி இதை சேர்த்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பொட்டுக்கடலை, இப்போ இந்த சட்னிக்கு தகுந்த உப்பு இப்போயே சேர்த்திடலாங்க. அதுக்கப்புறம் புதினா மல்லி கொஞ்சம் தாராளமாக போட்டு இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையோட அந்த மிக்சி ஜாரில் எல்லாம் ஒன்றா சேர்த்து இதையுமே ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சா போது, ரொம்ப இந்த சட்னி தண்ணிமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நல்லா சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி நல்லா தாளித்து கொட்டி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்து இப்போ பாருங்கள் ஆட்டி எடுத்து அதைன்னா கையில் ஆட்டினோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம். மிக்சி கழுவின தண்ணியை மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் புளிப்பு கார சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சி